அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோவைக்கு எதுக்கு வந்திருக்கின்றது இப்போ பேசினப்போ சொன்னேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி கோவைக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே போட்டது தள்ளி போச்சு. என்னுடைய தாயார் மறைவினால் மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் ஏற்பாடு செய்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கே நடக்குது. இங்கே இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் BL2 முடித்து கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்றாச்சு. பூத் கமிட்டி அமைச்சாச்சு. அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் சந்துரு அவர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிச்சிருக்காங்க. எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் தான் இங்கே வந்திருக்கோம். மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியாக சென்று கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேட்கும். எஸ்ஐஆர் படிவத்தில் புயல்வோ 2 பேர் இறந்துட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஒரு மாதத்தில் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்னு இப்போ 6,41,00,000 68,000 பிஎல்ஓஸ் இருக்காங்க. எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும்? இது இதான் இப்போ கூட என்னோடய ஸ்பீச்சில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் இந்திய அளவில் 2 பேரும் ஆல்ரெடி இறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, உலகம் இன்றைக்கி எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பணிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனத்தில் கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக இருக்குங்க. உண்மையிலே அது சரி பார்க்கணுன்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்கள் அந்த பணிக்கு அமர்த்தணும். ஷிஃப்ட் டைப்பாக வைங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாற்றுங்க. அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும். அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும். இன்றைக்கி தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி, அதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி எஸ்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், சொல்லியாச்சு. உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது ஜனநாயக நாடு, ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும். அது மீறி திருட்டு நடந்தால் மக்கள் அதை பார்த்துப்பாங்க. மக்கள் புரட்சி வெடிக்கும். அதிமுக இந்த எஸ்ஐஆருக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். கூட்டணி எப்படி அவங்க சொன்னால் அவங்ககிட்ட கேட்கணும். கூட்டணி எப்படி தான் ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்போன்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான். கூட்டணின்றது மக்கள் நலன் அடிப்படையாக வச்சிருக்கோமா இல்லை கட்சி நலன் அடிப்படையாக வச்சு? தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கேப்டன் தேமுதிகவே ஆரம்பித்தார். அதனால் நான் சொல்கிறேன், உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதி தான் நிச்சயமாக கூட்டணி அமையும். எங்கள் கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்கள் வலியுறுத்துவோம். அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும். இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது. அதனால் சொல்கிறேன், நாளை எது வேண்டுமென்றாலும் நடக்கும். யாரும் இன்னைக்கு கணிக்க முடியாது. எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்துவோம் என்பதை தெரிவிச்சோம். மக்கள் நலனை முன்னிறுத்தி தான் இந்த கூட்டணி நிர்ணயிக்கப்படும். அப்படின்னா இவ்வளவு தாமதம் இருக்காங்க, எதை எதிர்பார்த்து இந்த தாமதம்? உங்களுக்கு அது தாமதமாக தெரியுது. பத்திரிக்கையாளருக்கு நான் இன்றைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்கள் செய்தி எழுதுனே உங்கள் வேலை முடிச்சு. அப்படி நாங்கள் கிடையாது. எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் கட்சி வளர்ச்சி, பூத் கமிட்டி அமைப்பது, BL2 ஃபார்ம் பண்ணுறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதனால தான் இன்றைக்கி 234 தொகுதிகளுக்கும்
தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, கூட்டணி அறிவிக்கலை, யார் வேட்பாளர் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம். அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனை, அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு தான் வரோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு காலதாமதம், எங்களுக்கு இது கரெக்டு. டிசம்பர் 28 கேப்டனுடைய 2வது குரு பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கடுத்து ஜனவரி 9 கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை உறுதியாக. மதுரையில் மெட்ரோ ரயில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாப்புலேஷன் கம்மிங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான போராட்டம் முன்னெடுப்பாங்க? இல்லை, அதை தான் இப்போ தெளிவாக உங்ககிட்ட பேசினேன் மீட்டிங்கில். இந்த 2 ஊர்லேயும் வந்து சிட்டியில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்திருக்காங்க. 20 lakhs பீப்புள் இல்லைன்றாங்க. அதனால் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கட்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது மட்டும் கிடையாது, மதுரை டு கோவை, கோவை டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக, மதுரை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி அப்படின்னு ஒரு வேலை நம்ம போனால் எவ்வளோ சீட்டுகள் எதிர்பார்க்குறாங்க? அதெல்லாம் இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. எல்லாமே ஜனவரி 9 கூட்டணி அறிவித்த பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறதாகவும் மறைமுகமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் ஒரு தகவல் பரவிட்டு தேமுதிக யார் உங்களுக்கு சொன்னாங்க ரகசியமான? சமூக வலைதளங்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் போட்டால் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், அது எங்ககிட்ட கேட்கணும். புரியுதா? யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கெலாம் என்கிட்ட பதில் கேட்கக்கூடாதுங்க. ரகசியம் ஒன்றுமே இல்லை. இங்கே எந்த சிதம்பர ரகசியம் எதுவும் கிடையாது. அதனால் தேமுதிகவின் கருத்து நாங்கள் சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலாக இருக்கும். யாரோ சொல்கிறாங்க சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி தேமுதிக தலைவர் ஒரு முறை கூட்டணி அமைச்சு தேர்தல் அந்த நிலை வந்து மறுபடியும் 2026 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு கிடையாது. அதுக்கு தமிழகத்துக்கு 3 முனை போட்டியாவோ 4 முனை போட்டியாவோ இந்த வருஷம் இருக்குமா 2026? ஏன்னா விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, திமுக ஒரு கூட்டணி சொல்றாங்க, அதிமுக ஒரு கூட்டணி. வழக்கமாக 3வது அணி உருவாகும்னு சொல்லும் போது இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன் சீமானை விட்டீங்க? அவரும் இருக்கிறார்ல களத்தில், அப்படி சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அதனால் இங்கே பாருங்க, இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளோதான், இவங்க தான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில் இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தான் நான் சொல்கிறேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக பிரதான கட்சி, அந்த கட்சியில் கூட்டணி இருக்கிறது. தேமுதிக இந்த 2 கட்சிகளுடைய அந்த கூட்டணியில் தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மொத்த டவுட்டையும் நீக்கே கேட்டுருவீங்க போல இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி 9 வரைக்கும் சொல்கிறேன். உங்களோட டவுட்டு மொத்தத்தையும் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் இன்னும் 10 வாட்டி கேட்டாலும் என்னுடைய பதில் ஜனவரி 9 மாநாடு. வேறுங்க, அதே மாதிரி இங்கே நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது. விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும். மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் 1 இடத்துக்கு வரணும். இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை. இங்கே இருப்பவர்கள் இதை சரியான முறையில் கையாளுறதுனால இன்றைக்கி கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியாக இல்லாமல் குண்டும் குழியுமான சாலைகளை கோவை முழுக்க நான் பார்க்குறோம். நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது. மிக முக்கிய காரணம் பாலம் வேலை இன்னும் முடியல. நாங்களே எவ்வளோ வாட்டி களத்தில் இறங்கி போராடியிருக்கோம், இன்னும் வரைக்கும் முடியல. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், 2 வீலரில் நீங்கள்லாம் டெய்லி போகிறீங்க, எவ்வளோ இன்னல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும்.
இதுக்கு தான் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளருக்கு நீங்கள் கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்போ பாரு கூட்டணி, எப்போ பாரு யாரோட, இப்படி தான் பேசுகிறீங்க. முதல்ல நீங்களே மாறணும். மாறினா தான் இங்கே ஒவ்வொருத்தராக மாற முடியும். 4 பில்லர்ஸ் தமிழ்நாட்டில் 4 லைன்ஸ் இருக்காங்கன்னா அதில் மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர். நீங்கள் மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்பொழுது எழுப்பும்போது எங்கே எந்த பிரச்சனையும் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் இங்கே எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கணுன்றது தான் தேமுதிக விரும்புகிறேன். ஒன்று கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தீங்க. இப்போ அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு? எதிர்கட்சியை நான் ஆளுங்கட்சியை பற்றி கேட்காம எதிர்கட்சி பற்றி கேட்குறீங்க. நீங்கள் எந்த பத்திரிக்கை இல்லை எந்த பத்திரிக்கை சொல்லுங்க. இல்லை ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் 1008 பிரச்சனை இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க. நீங்கள் கோவையில் மட்டும் உட்காந்துருக்கீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கேன். மக்கள் கருத்து என்னென்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் 50% ஆட்சியாளர்களை முடிக்கல. அப்படிதான். அப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சியை பற்றி எதுவும் கேட்குறீங்க? அதனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு சொன்னதை செய்யணும். அப்போ தான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடுத்து அமையும் என்பது. 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக வெற்றி பெறும்னு உறுதியாக சொல்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஆளுங்கட்சி மேலே நிறைய அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லவா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். புரியுதா? அதான் என்னோட பதில். அப்படி தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி 200 இல்லை 234 தொகுதிகளில் வெற்றி. கூட்டணி மந்திரி சபை அமையும். ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக 2026 இருக்கும் என்பது தான் நாங்கள் சொல்கிறது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும் கேட்டு. கூட்டணி அமைக்கும் போது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அந்த ஒரு கோரிக்கையோ முழக்கத்தையும் முன்வைப்பீங்களா? கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்குறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு. கூட்டணி மந்திரி சபை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கல, மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 200 தொகுதிகளுக்கு மேலே அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க சொல்கிறதும், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் தேமுதிக இருக்குன்னு சொல்கிறது பார்த்தா நீங்கள் தேமுதிக வாய்ப்பு. அது உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேங்க. எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்கிறது கிடையாது. அதனால் தேமுதிக யார் கூட்டணி யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி 9 மாநாட்டில் தெளிவாக அறிவிக்கும். எல்லாரும் சாப்பிட்டு போங்க.